ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ பேங்கில் வந்திருக்கிற 2 அப்டேட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணவுடனே நீங்கள் முன்னாடி இதில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது, ஷேர் பண்ணவும் முடியாது. அதில் இப்போ நீங்கள் யாராச்சும் மணி அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்க்குங்க. அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு யாருக்காச்சும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாகவே ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் இந்த ஆப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும்தான் இங்கேருந்து ஷேர் பண்ண அனுப்ப முடியும். நீங்கள் கூகுள் பேயில் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் யூபிஐ ஆப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது இதில் காட்டாது. ரெண்டாவது அப்டேட் கீழே சேஃப் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எங்கே செக் பண்ணணும்னா உங்களுடைய ஆப்பில் கீழே சர்வீஸ் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணோடனே வியூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே சேஃப் டெபாசிட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே டச் பண்ணி உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கான லாக்கர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுடைய ஹோம் பிரான்ச்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் பிரான்ச் இருந்துச்சுன்னா, எஸ்பிஐ பேங்க் இருந்துச்சுன்னா அங்கேயும் உங்களுக்கு லாக்கர் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் எஸ்பிஐ பேங்கில் கொடுத்துருக்கிற 2 அப்டேட்டு. இந்த தகவல் உங்களுக்கு சரியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.